உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர். அவரின் வலியொற்றி நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. விவசாயத்திற்கு அடிப்படை தேவையான நில வளத்தை பாதுகாப்பதற்காக தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச மண் தினமான இன்று சேலம் மாவட்ட வேளாண்மைத்துறை மற்றும் பெரியார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறை இணைந்து வளமான மண் வளமான நகரங்கள் நிகழ்ச்சியை நடத்தின. இந்த விழிப்புணர்வு நிகழ்வினை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிர்வாகக்குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பங்கேற்ற விவசாயிகளுக்கு மண்வள பாதுகாப்பின் அவசியம் குறித்து பேராசிரியர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விவசாயிகளுக்கு மண்வள பாதுகாப்பு அட்டையினை சேலம் மாவட்ட வேளாண்மைத்துறை இணை இயக்குனர் சீனிவாசன் வழங்கினார். மண்வள பாதுகாப்பு திட்டம் மூலம் சேலம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருவதாகவும் இதன் மூலம் செயற்கை உரங்களின் பயன்பாடு பெருமளவு குறைக்கப்பட்டு மண் பாதுகாக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மண் பரிசோதனை மூலம் சேலம் மாவட்டத்தில் 20 வட்டாரத்துக்கும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 14,300 சாம்பிள் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு தற்பொழுது 12,500 சாம்பிள் பெறப்பட்டு 10,009 சாம்பிள் மண் வள அட்டை பரிசோதனை பண்ணி விவசாயிக்கு விநியோகம் பண்ணியாச்சு. இந்த மண் பரிசோதனை மூலம்னா அந்தந்த மண் வளத்தில் என்னென்ன தலை மணி சாம்பல் சத்து இருக்குது, நுண் சத்து பேரு சத்து டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அதே போல் மின்கடத்தி திறன் மற்றும் பிஹெச் வேல்யூ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். இதன் மூலமாக என்ன பயிர் என்ன சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப விவசாயிகள் உதவியாக இருக்கும். உரச்செலவு குறைக்கும், மண் வளம் பாதுகாக்கப்படும். தேசிய மண்வள பாதுகாப்பு அட்டை வழங்கும் திட்டத்தின் கீழ் 30 ரூபாய் செலவில் விவசாய நிலங்களின் மண் மாதிரிகள் எடுக்கப்பட்டு அந்த நிலத்தின் தன்மை முழுமையாக ஆய்வு செய்யப்படுகிறது. இதன் வாயிலாக அந்த நிலத்தில் எந்தெந்த பயிரிடலாம், எவ்வளவு உரங்களை பயன்படுத்தலாம் என்கிற தொழில்நுட்ப விவரங்கள் முழுமையாக சேகரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இயற்கை மற்றும் நானோ உரங்களை விவசாயிகளின் வயல்களில் துல்லியமாக ட்ரோன் மூலம் தெளிக்கும் பயன்பாடும் செய்து காண்பிக்கப்பட்டது. மண்வள அட்டை வாயிலாக துல்லியமான தகவல்கள் கிடைப்பதால் தேவையின்றி ரசாயன உரங்கள் இடுவது முற்றிலும் தடுக்கப்படுகிறது. இதன் மூலம் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. தன்னுள் வரும் அனைத்தையும் மக்கச் செய்யும் மண் விதையை மட்டும் உயிர்ப்பிப்பது போல விவசாயிகளின் வாழ்க்கையை மலரச் செய்யும் வகையில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.